இந்த வேர்ல்டு கப்பில் நீங்கள் ரொம்ப ஈஸி இந்த மேட்செல்லாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. இது ஒரே ஒரு மேட்சை பற்றி மட்டும் சொல்லலை, இது வந்து ஒரு கண்டினியூஸ் பேட்டர்னாகவே தெரியுது. அதே மாதிரி இது ஒரு டீமோட பிரச்சனை மாதிரி தெரியல, இது வேர்ல்டு கப்லேயே நிறைய சேஞ்சஸ் நடக்கிற மாதிரி தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலாந்து vs நேபாள் மேட்ச்சில் பட்லர் சொல்லியிருந்தார், அவர் இது வரைக்கும் அவரோட கரியர்லேயே ஒரு லாஸை நினச்சி இவ்வளோ ப்ரெஷர் ஆனதில்லை அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏன் இந்த வேர்ல்டு கப்பில் பிக் டீம்ஸ்க்கு ஈஸி மேட்ச்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு, அதுக்கான கிளியர் ரீசன்ஸோட. சொல்லுங்க மாஸ்டர், ஒரு பேட்டர்ன் தெரியுதா? எதுவுமே ஈஸி மேட்ச் இல்லை போல இருக்கு. இல்ல அதுதான் நம்ம பாகிஸ்தான் மேட்ச்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அந்த ஒரு கேட்ச் ஓகேங்களா பிடிச்சிருந்தாங்கன்னா இப்ப நிலைமை வேற, ஒரு பிக் அப்செட் நடந்திருக்கும். கரெக்டா? கண்டிப்பா. அந்த கேட்ச் வரைக்கும் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க, அதாவது ரன் ரேட் இது பண்ணிட்டாங்க. பட் அந்த ஒரு கேட்சால மிஸ் ஆயிடுச்சு. ஸோ தே லைக் பேசிக்கலி ஷோடு, என்ன சொல்றது, ஒரு பயத்தை காமிச்சிட்டாங்க பாகிஸ்தானுக்கு. ஆமாம், அந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான் வந்து விட்டுட்டாங்க அப்படின்றது தான் நான் நினச்சேன். ஏன்னா மிடில் ஓவர்ஸில் ரொம்ப கன்சாலிடேட் பண்ணி ரொம்ப கிளியர் பிளான் இருந்துச்சு, இப்படி தான் ஆட போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப இதுவாக அவங்களும் ஆடி இருந்தாங்க. என்ன நடக்குது ஆக்சுவலாக? முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கப் வரும்போது இதெல்லாம் வார்ம் அப் மேட்சஸ் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து என்ன சடனாக ஷிஃப்ட் ஆச்சு? இல்ல நம்ம அதான் அடுத்த நம்ம நீங்க மேட்ச் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய டீம்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சாம் கரன் அந்த கடைசி ஓவர் கரெக்டா போடல அப்படின்னு சொன்னா அகைன் அனதர் ஒரு பிக் அப்செட் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அது அது இந்தியாவுக்குமே பொருந்தும்னு நினைக்கிறேன் இல்லையா? சூரியகுமார் யாதவோட அதான் சொல்ல விக்கெட் வந்தேன். யூஎஸ் பவுலர் ஆமா, எடுத்திருந்தாங்க. இந்தியா வந்து 4 for 71 இருந்தாங்க யூஎஸ்ஏக்கு எடுத்து. அந்த சூரியகுமார் யாதவ் கேட்ச பிடிச்சிருந்தா மேபி சுச்சுவேஷன் மாறி இருக்கும். அதே சூரியகுமார் யாதவோட இன்னிங்ஸ் மட்டும் இல்ல அப்படின்னு சொன்னா இந்தியாவோட பேசிக்கலி ப்ளூ பிரிண்ட், நம்ம இந்தியன் பேட்டிங் ப்ளூ பிரிண்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணி தி ஷோட்ஸ் தேர் இஸ் சம் கிராக் இன் இட் அப்படின்றத காமிச்சிட்டாங்க. இது அதுதான் நான் சொன்ன மாதிரி, இது வந்து ஒரு டீமோட பிரச்சனை, ஒரு டீமோட வீக்னஸ் அப்படின்னு நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து எல்லா டீமுமே வந்து ரொம்ப ஈக்குவலாக கம்பீட் பண்ணுறாங்க. தட் இஸ் வாட் லைக் இட் இஸ் எக்ஸ்பெக்டட். பட் ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்தது இல்லை அப்படின்றதுனால வந்து இது ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்ணி பார்த்தீங்களா? இல்ல அதுதான் நமக்கு என்ன சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ரீசன் யோசித்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, T20 ஃபார்மேட் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஃபார்மேட், கரெக்ட் இல்லைங்களா? ஸோ ஒரு 2 ரீசன் T20 ஃபார்மேட்டை வச்சு நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து என்னன்னா, எல்லாருமே பயங்கரமா விளையாடணும் கிடையாது. உங்க டீம்ல வந்து ஒரு 2 பிக் ஹிட்டர் இருந்தா போதும். ஓகேங்களா? ஒரு 3-4 சிக்ஸ் அடிச்சிட்டாலே வந்து ஆப்போனன்ட் டீம் வந்து ப்ரெஷர் சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி சொல்றது, இந்த டீம்ஸ் எல்லாருமே வந்து ஏற்கனவே வந்து நிறைய T20 டோர்னமெண்ட்ஸ், ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிரான்ச்சைஸ், இன்ஃபேக்ட் ஐசிசி வந்து அசோசியேட் டோர்னமெண்ட்ஸ்னு தனியா நடத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்டு கப்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு அந்த லெவல் எக்ஸ்போஷரே இருக்காது. நவ் தே ஆல்ரெடி ஹேவ் த எக்ஸ்போஷர் அண்ட் தே லைக் சீன் லைக் த ஹையர் குவாலிட்டி அப்படி பார்த்துட்டு வந்துடுறாங்க. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணிடுறாங்க. ஸோ நான் இந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றதுனால T20 ஃபார்மேட் மெயினாக நம்ம வந்து ப்ரெஷர் சுச்சுவேஷன் கரெக்டா. ஸோ அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு வர்றதுனால அது ஒரு அட்வான்டேஜ். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு பிக் ஹிட்டரு, ப்ளஸ் வந்து ஒரு ஒரு ஓவரில் வந்து அடிச்சிட்டாலே எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் ஆப்போனண்ட் வந்து கொஞ்சம் வந்து பேக் கூட்டு போயிடுறாங்க, அந்த ப்ரெஷரை கிரியேட் பண்ணிடுறாங்க. ஆமாம், நான் வந்து எனக்கு எக்ஸாக்டான அந்த ஸ்டாட்ஸ் நம்பர் தெரியல. பட் ஆனால் வந்து இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அட்லீஸ்ட் அன்டில் ஐ க்ரூ அப், அதாவது வந்து ரெட் பால் கிரிக்கெட் வந்து ஆடுறது வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது வந்து ஜூனியர் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டிவிஷனாக இருக்கட்டும், அதுலேருந்து வரவங்க எல்லாருமே ரெட் பால் கிரிக்கெட் ஆடிட்டு வருவாங்க. பட் ஆனால் இப்போ நான் வந்து கேள்விப்பட்டது என்னென்னா, இப்போ ஒரு 50 பேர் வந்து கிரிக்கெட்டை வந்து அகாடமிக்கோ இதுக்கோ போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து ப்ராபபிளி 2 வில் எண்ட் அப் பிளேயிங் லைக் ரெட் பால் கிரிக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் டிவிஷன் அந்த மாதிரி ஆங்கல மீதி எல்லாருமே வந்து அந்த கிளப் கிரிக்கெட்டு, ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் 48 பேர் அந்த நம்பர்ஸ் போகிறதுனால யூ ஹாவ் லார்ஜ் அண்ட் லார்ஜ் ஆஃப் டேலண்ட், அதாவது T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால வந்து அந்த ஒரு கிரைண்ட் பண்ணி வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி அதுக்கப்புறமா இந்த இதுக்கு வந்து அடாப்ட் ஆகணுன்ற இதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்களுக்கு தெரியும் அவங்க T20 தான் ஆட போகிறாங்க அவங்களோட த்ரூ அவுட் த கெரியர் அப்படின்ட்டு. ஸோ அதனால் தட் மேட் தேம் லைக் மோர் பவர்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறேன் ஈச் அண்ட் எவ்ரி டீமில். கரெக்டாக தான். அதான் அதை தான் நீங்களும் டீட்டெயில் பண்ணுறீங்க. இன்னும் ஒரு ரீசன் என்னன்னா, நம்ம வந்து ஒரு பிக் டீம் சைட்லேருந்து யோசிப்போம் பாருங்களேன்.
இப்போ வந்து நான் பட்லரோட இதை நீங்க சொன்னீங்க கரெக்டா. ஸோ இது அளவுக்கு நான் லாஸை பார்த்து ஃபியர் பண்ணது இல்லை அப்படின்னு சொன்னா, ஏன்னா யூ ஹாவ் த ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, வென் யூ ஆர் அண்டர் ப்ரெஷர் யூ ஃபீல் லைக் ஓகே இட் வில் பிகம் அன் எம்பரஸ்மெண்ட். கரெக்ட் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த டீம்ஸ்க்கு வந்துடுது. ஏன்னா நம்ம அதான் பழைய வேர்ல்டு கப் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெக்ராத்தோட பாலை வந்து தொடவே முடியாது. கரெக்டா. இப்போ வந்து நீங்க வந்து டிஃபன் பண்ணி தட்டி விட்டு ரன் எடுக்கணும் தொடக்கல இறங்கி போய் 6 அடிக்கலாம். கரெக்டா. ஸோ இமீடியட்டா அந்த ப்ரெஷரை திருப்புறப்ப இவங்களுக்கு வந்து அந்த இமீடியட் ஷாக் வந்துருது. இப்போ நீங்க இந்தியா ஒரு பாகிஸ்தான் மேட்ச்ல வர்ற ப்ரெஷரை விட இது ஒரு டிஃபரெண்டான அடிஷனல் ப்ரெஷர் வரும். டிஃபரெண்ட் ப்ரெஷரா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அதான் அந்த ஃபியர் ஆஃப் லூசிங் அப்படிங்கறது வந்து அகைன்ஸ்ட் ரொம்ப தி பிக் அதிகமா டீம்ஸ், இருக்குது. அதாவது செகண்ட் So திங். that is becoming like an advantage for these teams. அதாவது வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து பெருசாக சாதிக்காத டீம்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு அட்வான்டேஜஸாக போயிடுது. பட் ஆனால் ஹேவிங் செட் தட் இது வந்து டோர்னமெண்ட்டை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்குது. நம்ம வந்து நான் டு பி வெரி ஃப்ரேங்க் நான்லாம் வந்து நிறைய மேட்சஸ் வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்ச மேட்ச் கூட இப்போ நம்ம அது வந்து ஒரு த்ரில்லர் மேட்சாக ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி எண்ணம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்தியாவுக்கும் வந்து த்ரில்லரா இருக்கும். அது வந்து இந்தியாவுக்கு நடக்காத வரைக்கும் த்ரில்லரா இருக்கும். இதுதான் சொல்ல வரேன். இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து நிறைய மேட்சஸ்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் கேமு அப்படி இப்படின்னு நம்ம நிறைய வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் வந்து இந்தியா வந்து கண்டிப்பாக யாரையுமே லைட்டாக எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து இது வரைக்கும் டோர்னமெண்ட் போன பேட்டர்ன் வந்து சொல்லுது. கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல வந்து கண்டிப்பா நமீபியாவுக்கு எடுத்து வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது கிளினிக்கல் என்னது ஸ்ட்ராங் என்ன ஃபுல்லா வந்து அவங்களே ஓன் பண்ணி ஃபினிஷ் பண்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாதான் அஃப்கோர்ஸ் இட் வில் டெஸ்ட் த ப்ளூ பிரிண்ட் அண்ட் தே வில் கோ இன் டு த என்ன சொல்ற பிகர் சேலஞ்சஸ் வந்து பாசிட்டிவா கான்ஃபிடென்ட்டா போவாங்க. ஸோ இந்தியா கேனாட் டேக் எனி திங் லைட்லி. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, இது வந்து இந்த வேர்ல்டு கப்பில் வந்து இனிமேல் எந்த மேட்சுமே ஈஸியாக இருக்காது அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸாக ஒரு பேட்டர்னாக அமையுமா, இல்லை இது வந்து ஜஸ்ட் லைக் அந்த ஒரு 2-3 மேட்சஸ் தான் அதுக்கப்புறமா வந்து அமையாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தளவுக்கு இதுதான் நியூ நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும்னு தோணுது. ஓகேங்களா. ஸோ அகைன் மேபி வியூவர்ஸும் என்ன திங்க் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சும்மா ஒரு 2-3 மேட்சஸ் மட்டுமா, இல்லை இதுதான் நியூ நார்மலா கன்சிடரிங் ஆல் த பாயிண்ட்ஸ் வி செட். ஷேர் யுவர் கமெண்ட்ஸ். ஆமாம், உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதுதான் நியூ நார்மலாக இருக்க போதா T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு. Until meet you next video, signing off Vikram and Master. Thank you.